ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மல்லி வெண்பா இருக்கிற இடத்த நெருங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வெண்பாவை கண்டுபிடிக்க போகிறது நம்ம மல்லி தான் அப்படின்றது தெளிவாயிடுச்சு. மல்லி கண்டுபிடிச்சாதாங்க அது நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ மல்லி தான் தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்காரு விஜய். ஸோ அப்படி இருக்கும்போது மல்லி கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தாதான் அது விஜய்க்கு சரியா இருக்கும். அதனால கண்டிப்பா மல்லி முதல்ல கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமா இப்போ நம்ம தீபிகா போலீஸ் இந்த கேஸ் எடுத்து நடத்துகிற அந்த போலீஸ் கிட்ட போயிட்டு டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. கரெக்டாக விஜய் ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஸ்பாட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ணுங்க, எந்த இடத்துல போயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு டீட்டெயில் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தீபிகா. ஸோ அந்த இன்ஸ்பெக்டரும் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கேட்குறாங்க. அடுத்த கட்டமாக நம்ம வெண்பா இருக்கிற இடத்துக்கு வரப்போகிறது போலீஸ் தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அப்புறம் தீபிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து வரப்போகிறாங்க. முதல்ல மல்லி போக போகிறாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் வர போகிறாங்க. மல்லி இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த லேடி கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லைங்களா, நான் உள்ளே போய் பார்க்குறேன், ஜன்னல் வழியாக உங்கள் பொண்ணு முதல்ல அங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மல்லியும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க பயங்கர ஆர்வத்தோட. இருட்டாக இருக்கிறதுனால சரியாக தெரியாமல் கண் அப்படியே கொஞ்சம் விழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த லேடி உள்ளே போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அங்கே வெண்பா இருக்கிறத மல்லி பார்த்துட போகிறாங்க. பார்த்துட்டு உள்ளே போய் பேசுறதுக்குள்ளே போலீஸ் அவங்கள ரவுண்டு கட்டி பிடிச்சி நம்ம வெண்பாவையும் மற்ற 2 குழந்தைங்களையும் அந்த மல்லியும் அந்த லேடியும் சேர்ந்து காப்பாற்றிட்டு போகிறாங்க. ஸோ இதான் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிற கேப்பை இன்னும் பெருசு பண்ணி ரோடு போட்டு இந்த மல்லியை விஜயை வச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திடலாம், இந்த வீட்டை நாம் ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு கூட அல்லக்கையில் உள்ளக்கையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ராஜு களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸ்வீட் பாக்ஸோட விஜய் கிட்ட கொடுத்து, கதிரேசன் உங்கள் பொண்டாட்டி உண்டாயிருக்காமாப்ல அப்படின்னு நல்லா சொல்லி வெறி ஏற்றி கடுப்பேத்தி விஜயை கழுத்தை பிடிச்சி மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல. ஏன்னா வெண்பா இப்போ இல்லை, அதுக்கு காரணம் மல்லி தான். ஏன் சொல் பேச்சை கேட்காம கூட்டிகிட்டு போனது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது கூட என் வெண்பாவை என் கண் முன்னாடி நிறுத்தாம நீ வந்துடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக போலீஸ் அங்கே வெண்பாவையும் குழந்தைங்களையும் காப்பாற்றி வெண்பாவோட மல்லி வீட்டுக்கு சேர போகிறாங்க. வெண்பாவை பார்த்ததும் அப்படியே வெயில் பட்டதும் ஐஸ் எப்படி உருகும் அந்த மாதிரி விஜய் வெண்பாவை பார்த்ததும் மல்லி மேலே இருக்கிற கோவம் எல்லாம் அப்படியே டிக்ரீஸ் ஆகி போக போகுது. அதுக்கப்புறம் என்னங்க, மல்லி கன்சீவாக இருக்கிற விஷயத்த ஸ்மூத்தாக விஜயே சொல்லி எல்லாம் இதாக சமாதானம் ஆக போகிறாங்க. புஸ்வானமாக போக போகிறாங்க இந்த ராஜி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.